எல்லாரையும் மினி குக்கிங் குடும்பத்துக்கு அன்போட வரவேற்கிறோம். எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யார் யார் வந்திருக்காங்க, என்னென்ன செய்ய போறோம்னு பாப்போமா? மாமியாரும் மருமகளும் வந்திருக்காங்க. ஆனா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. மருமகளே, நான் சொன்ன மாதிரி நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் எடுத்துட்டியாமா? நெய்யை ஊத்துமா, நல்லா காயட்டும். திராட்சை பழத்தை போட்டு நல்ல பொன்னிறமா வறுத்துருமா. அத்தை, முந்திரி பருப்பே போடல, மறந்துட்டீங்களா? யாராவது திராட்சை பழத்தோட முந்திரி பருப்பு போடுவாங்களாமா? ஏனத்தை போடக்கூடாது? நான் சொல்றதை கேட்டா உனக்கே புரிஞ்சிடும். குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்றாங்களே, ஏன் சொல்றோம் தெரியலையே. அது குலைக்கும் போதுதான் வாயை திறந்து வச்சிருக்குமே, அப்புறம் எப்படி அதால கடிக்க முடியும்? திராட்சைப்பழம் நல்ல பொன்னிறமா வந்துருச்சா, எடுத்துருமா. ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சாதான் உருப்படியா செய்ய முடியும். இப்ப முந்திரி பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்துருவோமா. பாரு, முந்திரி பருப்பு எவ்வளவு நேரம் வறுக்கிறோம். திராட்சை பழத்தை ஒன்னா போட்டிருந்தோம்னா இந்நேரம் திராட்சை பழம் கருகி போயிருக்கும். ஆமாங்க, அதுக்குதான் தனித்தனியா போடணும். நீ மாவை எடுத்து வைமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கோதுமை மாவு எடுத்து வைமா, நீ பாட்டுக்கு கோலம் மாவு எடுத்து வச்சிடாத. சரிங்க. ஒரு கப்பு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியா இருக்கும். 3 கப்பு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல 1 கப்பு மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிருமா. எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டமான வேலையை கொடுத்துட்டு. என்னம்மா, இந்த கலக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா, நேத்து வெங்காயம் இல்லைன்னு சந்தைக்கு போனியேம்மா, பெரிய வெங்காயம் வாங்கிட்டே வராம வந்துட்ட, மறந்துட்டியா? மறக்கலங்க, எனக்கு சந்தைக்கு போனோம்னதான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அப்படி என்ன ஞாபகம் வந்துச்சு? பெரிய வெங்காயம் வாங்க போயிட்டு வாங்காமையே வந்த. அது இல்லைங்க, நேத்து உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனானா. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, நீங்க இனிமே வெயிட் தூக்க கூடாதுன்னு சொன்னாரா. அதனாலதாங்க பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வந்தாம சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, என் மருமக எவ்வளவு விவரம். டாக்டர் வெயிட்னு சொன்னது ரொம்ப வெயிட்டான பொருளம்மா, வெங்காயத்தை இல்லம்மா. நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சிருக்கோம்லம்மா, அதை நம்ம முந்திரி பருப்பு வறுத்த நெய்யில ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டினா பாரு, நல்ல அல்வா மாதிரி வந்துருச்சா. ஆமாங்க, பார்க்கவே அழகா இருக்கு. நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோமா, அதுக்கு 2 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா சரியா இருக்கும். 2 கப்பு சர்க்கரையா? அப்புறம் 1 ஸ்பூன் போடுவோமா. 1 ஸ்பூன் போட்டா அதுக்கு பேரு உப்புமாமா. ஒரு மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டாதான் அல்வா. சரிங்க. இப்ப பாரு, ஒரு 5 நிமிஷம் கிண்டின உடனே அல்வா மாதிரி சூப்பரா வந்துருச்சா. 1 கப்பு மாவு எடுத்தோமா, 3 கப்பு தண்ணி ஊத்தினோமா, 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம், அவ்வளவுதான். என்னமோங்க, ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் நான் தான் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட். ஆனா இது மட்டும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க. அப்ப நான் வேற ஒண்ணு கேக்குறேன், சொல்றியா? கேளுங்க, கலக்கிடுவோம். ஒருத்தருக்கு அவரோட ஃப்ரெண்டு முதல்ல 3 கோழி கொடுத்தாரா, அதுக்கப்புறம் ஒரு 2 கோழி கொடுத்தாரா. இப்ப மொத்தம் அவர்கிட்ட எத்தனை கோழி இருக்கும்? 5 கோழி தானங்க இருக்கும். தப்பா சொல்லிட்டியம்மா. வேற என்னங்க வரும்? 6 கோழி இருக்கும். எப்படின்னு சொல்லு பாப்போம். ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு கோழி இருந்துச்சு. இப்ப ஒரு 10 நிமிஷம் கிண்டி இருப்போமா, நல்ல அல்வா பதம் வந்துருச்சா. ஆமாங்க, நல்லா அழகா வந்துருச்சு. 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கணும். ஏலக்காய் இடிச்சு வைக்க சொன்ன வச்சுட்டியாமா? இந்த வச்சிருக்கேங்க. நம்ம இடிச்சு வச்ச ஏலக்காய் பொடியை போட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளவுதான், அல்வா ஈஸியா செஞ்சாச்சா. ஆமாங்க, நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன்.
எல்லாமே ஈஸி தான். எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குங்க. கைய வச்சிடாதம்மா, சுற்றும். சரிங்க, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரவா? எல்லாரும் எப்ப ரெடி ஆகும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரிம்மா, போய் கூட்டிட்டு வா. எல்லாரும் இந்த கோதுமை அல்வாவை செஞ்சு பாருங்க. நம்ம மைதாவும் போடல, வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு நல்லது இல்ல, நம்ம அதுவும் போடல. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்றீங்களா? பாய் பாய்.